இந்தியா நியூசிலாந்து கூட செகண்ட் ஓடிஐ மேட்சை தோக்கறதுக்கு முக்கியமான காரணமே என்ன? இந்த 2 மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாம். அப்படி பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த டார்கெட் கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும். என்னப்பா சொல்ற? இந்தியாவால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? நியூசிலாந்து நங்கூர மாதிரி விளையாடுனாங்க பார்த்தல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை சூப்பரா வின் பண்ணி இந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல என்னதான் சுப்மன் கில் ஆஃப் செஞ்சுரியையும் கேஎல் ராகுல் செஞ்சுரியையும் போட்டிருந்தாலும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் கூட இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியாம தோத்துட்டாங்க. அத வேற ஏன்பா ஞாபகப்படுத்துற? சரி, அது ஏதோ 2 மிஸ்டேக்ஸ் சொன்னி, அதை சொல்லு. மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னா இந்தியாவோட மிடில் ஓவர் bowling தான். இந்தியா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல நல்ல மூவ்மெண்ட் இருந்தது, நல்ல ப்ராமிஸா இருந்தது. ஆனா அதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா படத்துல வர கதை மாதிரி பிட்ச் ஃபிளாட்டா மாறிடுச்சு. பிளாட்டா மாறினா பால் காய்ச்சிட்டு குடியேற வேண்டியதானே? நீ யோசிக்கிற அளவுக்கு தான் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஏன்னா இந்தியாவால மிடில் ஓவர்ல ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாத காரணத்தினால நியூசிலாந்தால ஈஸியாவே பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடிஞ்சது. சோ அவங்க பேட்டர்ஸ் நல்லா செட் ஆனதுனால கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. இது குறித்து இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கில்லும் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல மிடில் ஓவர்ஸ்ல எங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்காததுதான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம மாடர்ன் டே ஓடிஐ கிரிக்கெட்ல 11 to 40 ஓவர்ஸ்ல நம்ம விக்கெட்ஸ் எடுக்க தவறிட்டோம்னா கண்டிப்பா அது ஆப்போனன்ட்டுக்கு ட்ரோஃபிஸ் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் சமம். சுப்மன் கில் நான் எதுக்கும் ஒரி பண்ணிக்காம போய் கரும்பு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம். ரெண்டாவது மிஸ்டேக் புவர் ஃபீல்டிங். சக்கர பொங்கல்ல எப்படி முந்திரி கிடைக்காம ஏமாறுவோமோ அதே மாதிரி தான் இந்தியாவோட ஃபீல்டிங் கம்ப்ளீட்டா நம்மள ஏமாத்திருச்சு. நான் போலான்னு வச்சிருந்த ஒரே ஒரு பஞ்சை இவன் போட்டான்டா. இது வெறும் பவுண்டரி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல கீ சான்சஸ் இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் bowlers ஏதோ கஷ்டப்பட்டு பிரஷரை கொஞ்சம் பில்ட் பண்ண டைம்ல கேச்சஸை மிஸ் பண்ணி ஃபுல் பிரஷரையுமே bowlers மேல போட்டாங்க. சோ இது குறித்து கில்லே மேட்ச் முடிஞ்சதும் நீங்க டாப் டயர் பேட்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி முடியும்னு கேட்டிருக்காரு. அதாவது நீங்க ஒரு கேட்சை தவற விட்டீங்கன்னா வெறும் விக்கெட்டை மட்டும் கைவிடல, அந்த கேம்ல இருக்கிற மொத்த மொமெண்டமுமே கைவிடுறதுக்கு சமம். கேச்சஸ் வின் மேட்சஸ்னு எங்க பிடி சார் சொல்லிருக்காரு. அது கரெக்ட் தான் போலயே. சோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் காமான கிளாரிட்டியோட நல்லா விளையாண்டாங்க. அவங்க எதுக்குமே பயப்படல. இதுக்கு என்ன காரணம்? என்னதான் ரன் ரேட் ஏறி இருந்தாலும் டியூ இருக்கிறதுனாலயும் பிட்ச் பிளாட்டா இருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு அது ஃபேவரா தான் மாறணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்ச உடனே கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ இந்த பிட்ச்னால இந்தியாவுக்கும் எந்த டாக்டிக்கல் ஆன்சர்ஸும் கிடைக்கல. இதனால தான் இந்தியா செட் பண்ண டார்கெட்டும் ஒரு 40 ரன்ஸ் ஷார்ட்டா தெரிஞ்சது. சரிப்பா, அப்ப இந்தியாவோட லாஸுக்கு பிட்ச் தான் காரணம் சொல்றியா? இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கில்லோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவரோட மெச்சூரிட்டி நல்லாவே தெரிஞ்சது. அதாவது அவர் பிட்சையோ இல்ல எந்த பிளேயரையோ இல்ல எந்த பவுலரையுமே பிளேம் பண்ணல. ஒரு கேப்டனா தோல்வியை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு டீமா இந்தியா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஆனஸ்டி தான் அவரோட ரியல் லீடர்ஷிப் growth நம்ம காட்டுது. ஆனா லீடர்ஷிப் மட்டும் இந்தியாவுக்கு மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துறாது. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரோகோ சரியா விளையாடாததுனால மட்டும் தோக்கல, பிச் கண்டிஷன்ஸ்னாலையும் தோக்கல. அதுவும் இல்ல இதுவும் இல்லன்னா அப்புறம் எது? இந்தியாவோட மிடில் ஓவர்ஸ் போலிங்னாலையும் ஸ்லாப்பியான ஃபீல்டிங்னாலையும் தான் இந்த மேட்சை தோத்துட்டோம். சோ கண்டிப்பா தேர்ட் ஓடிஐல இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப இந்தியன் பிளேயர்ஸ் எதுக்குமே கவலைப்படாம பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு தேர்ட் ஓடிஐக்கு வருவாங்கன்னு சொல்றியா? கண்டிப்பா. மக்களே, இந்தியாவுக்கு இந்த செகண்ட் ஓடிஐல என்ன பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.